அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பார்க்கும் பொழுது வைகுண்ட ஏகாதசி நிகழ்துங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அது சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் இருக்கலாம், சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். அந்த வகையில் 12 ராசியில் ஒன்றான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக நிலை மாற்றம் நன்மையை ஏற்படுத்த போகிறதா அல்லது தீமையை ஏற்படுத்த போகிறதா, இல்லை உங்களுக்கு சாதகமான விளைவுகளை எந்தெந்த விஷயங்களில் உண்டு பண்ணும், சாதகமற்ற விளைவுகளை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த காலம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய விபரீதமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு பிரச்சனை உருவாகும் அப்படின்னும் போது அது ஆரம்பத்திலேயே தடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது பெரிய அளவில் மாற்ற விடாமல் பாதியிலேயே முடித்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. விவாதமோ வாக்குவாதமோ இதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பிரச்சனை விளைவுகளாகவும் மாறலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கும். இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது உங்களுடைய உடல் நிலையில் சில மாற்றங்கள் இல்லை அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் மருத்துவ செலவுகளையும் அது ஏற்படுத்தலாம். அதனால் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் ரீதியாக ஆரோக்கியமான உணவுகளை நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக சுற்றுலா இறைத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உத்தியோகம், தொழில், வியாபாரம், பணியிடம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு சகஜ நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும். ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்பு நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வைத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு சுமாரான ஒரு நிலைகள் தான் இந்த விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணி முதலீடு செய்வது சால சிறந்தது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் ரீதியாக நீங்கள் உயர் பதவி இல்லாட்டினா சம்பள உயர்வு, ப்ரமோஷன், விரும்பிய இடமாற்றம், சலுகை இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புகள் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதிகப்படியான முதலீடுகளை செய்வதையோ இல்லை புது முயற்சிகளில் ஈடுபடுவதையோ அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்கிறது இல்லை விருத்தி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக எடுத்து செல்லக்கூடிய உடைமைகள் மீது சற்று கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்.
மேலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுலையும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. கடந்த காலத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உஷாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. நிதானமாக இருங்க, பொறுமையாக செயல்படுங்க. சாணக்கியத்தனம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து எழத்தான் செய்யும். இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் சாணக்கியத்தனமும் சேர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபொடியாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். அதனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட பாருங்க. எதிரிகளாகவே இருந்தாலும் உங்களுடைய நேர் எதிரில் நின்று எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் மறைமுகமாக உங்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் சாணக்கியத்தனமாகவும் இருக்க வேண்டும். நீங்களும் சூழ்ச்சிகளை புரிவதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நல்லது நடக்கக்கூடிய நேரத்தில் நல்லதுக்காக நாம் ஒரு சூழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா அதில் எந்தவித தவறும் கிடையாது அப்படின்னு ஸ்ரீ பகவான் ராமர் கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய நல்லதுக்கு யாரையும் துன்புறுத்தாமல் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பல சூழ்ச்சிகளை புரிவதில் தவறு கிடையாது. அதே சமயம் சாணக்கியத்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களுடைய சூழ்ச்சி மற்ற குடும்பத்தை பாதிக்காத வகையில் இருக்கும். அதாவது நல்லவர்களை பாதிக்கக்கூடாத வகையில் அமைய பெறணும். உங்களுடைய சூழ்ச்சியானது உங்களுடைய எதிரிகளுக்கு பாடமாக அமைய வேண்டும். அந்த அளவுக்குத்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சிக்கல்களில் சிக்கிக்கொள்வது நீங்களாகவே இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. விவசாயம், கட்டுமான தொழில் செய்கிறவங்க, காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, பழ வியாபாரம் செய்கிறவங்க, சின்ன சின்ன சிறு குறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. எவ்வளவு பிரச்சனை உங்களுடைய தலைமையில் கொண்டு வந்து போட்டாலும் அதை சர்வ சாதாரணமாக சரி செய்து விடுவீங்க. அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கும் ஒரு விடிவு காலத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும். மேலும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும். உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கலகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று. பூர்வீக சொத்துல வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க. இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம். அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க. புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க. குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் பேச்சுக்கு மறு பேச்சு ஆகவே ஆகாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதை. ஆன்மீக பெரியோர்களின் ஆதரவால் வீட்டில் நல்ல காரியம் நடைபெறும். தாய் மாமன் வகையில் சில சச்சரவுகள் உண்டாகத்தான் செய்யும். அதே போல மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க. வழக்கறிஞர்களும் இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது. பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க. ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படும். தனியார் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சால உயர்த்தி கொள்வீங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது. கவனமாக இருக்க பாருங்க. வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது.
வியாபாரம் விறுவிறுப்பாகவே நடைபெறும். பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க. இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. அதே போல படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க.